ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 15th December 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 19 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. இருந்தாலும் நிஃப்டி 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. ஓரளவு மேனேஜ் பண்ணிடுச்சு. நிஃப்டியில் எதுக்காக இந்த அளவு வாலட்டிலிட்டி பார்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஸ் ஸ்டில் வித்துட்டே தான் இருக்கிறாங்க. 1468 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் இந்தியன் ருப்பியும் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு இடையில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ட்ரேட் டீலும் இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நிஃப்டி ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்ஸுமே கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்குது. ஸோ அது கோல்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்குது. யூஎஸ் டாலரும் பார்த்திங்கன்னா வீக் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் ஃபர்தர் ரேட் கட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டுருக்குது. இதெல்லாம் சேர்த்து சேஃப் ஹெவனாக கோல்டை பார்க்க வச்சு கோல்டு நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. சென்னையில் பார்த்திங்கன்னா 15th December அன்னைக்கு கோல்டு 22 கேரட் கோல்டு 8 கிராம் 1,120,000 ரூபா வரைக்கும் போச்சுது. ஸோ இது ஆல் டைம் ஹையில் இருக்குது கோல்டோட ரேட்ஸு. ஸோ இன்னுமே கோல்டு ரேலியாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்புறம் டாப் கெய்னஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்குளோப் ஏவியேஷன் இருக்குது. 105 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. சில ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இந்த ஸ்டாக்குக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக ரொம்பவே விழுந்துட்டு இருந்த அந்த ஸ்டாக், அதாவது அவங்களோட ஆப்ரேஷன்ஸில் ரொம்ப டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியில் இருக்கிறதுனால எல்லோரும் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது. ஸோ இதிலே ரீசெண்டாக ஒரு டீமர்ஜர் வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா அந்த டீமர்ஜர் ரிலேட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகி ஸ்டாக்கு கொஞ்சம் ரெக்கவரியாக ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருக்குது. ஸோ இது ஸோ ஒரு செக்டார் பேஸ்டு ப்ராப்ளம் தான் இந்த ஸ்டாக் விழ வச்சுருக்குது. ஏன்னா ஆட்டோ செக்டார் ஃபுல்லாமே இந்த வருஷம் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு. இப்போ அந்த செக்டார் ஃபுல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்கிறதுனால மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா விழுந்திருக்குது. டாப் லூசர்ஸில் செகண்ட் ஐச்சர் மோட்டார்ஸ் இருக்குது. அது ஒரு 107 பாயிண்ட் விழுந்திருக்குது. அதுவும் விழுந்ததுக்கு சேம் ரீசன் தான். ஆட்டோ செக்டார் ஃபுல்லாமே ப்ராடாக ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. ஸோ இனிமே வரக்கூடிய காலங்களில் நிஃப்டி எந்த அளவுக்கு ரேலி ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம்னா, லாஸ்ட்டு 20 வருஷமாகவே பார்த்திங்கன்னா டிசம்பர் 20 ஜனவரி 5 ஒரு 80% வின் ரேட்டை நிஃப்டி கொடுத்துருக்குது. ஃப்ளாட்டாகவோ இல்லை பாசிட்டிவாக தான் இனிமே இருக்கிற மீதி ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு அனலிஸ்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க. பாஸ்ட் டேட்டாவும் ஏறக்குறைய அதை தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 26,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நிஃப்டியை இந்த இயர் எண்ட் ஆகிறப்போ ஓரளவு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.